என்னம்யா முடிச்சுக்கிட்டே இருக்கீரு? இப்பமாச்சும் உண்மையை சொல்லும். நீரா சொல்றீரா இல்ல எங்க அம்மைக்கு உங்க அம்மைக்கு போனை போட்டு கூப்பிடவா? ஏன் அம்புஜம் கொஞ்சம் போரு. அவரே வாங்கின அடியில கிறங்கி போய் உட்கார்ந்துருக்காரு. சொல்லு சொல்லு சொல்லுன்னு சொல்லுறேன் அம்புஜம், கொஞ்சம் பொறுமையா இரு. எங்க அம்மைக்கெல்லாம் போனை போட்டுறாத. அவ உனக்கு மேல என் உயிரை எடுத்துருவா. என்ன சீக்கிரம் சொல்லுங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் போல. என்ன சஸ்பென்ஸ் வைக்காம சொல்லுங்கண்ணே. அட நீ வேற ஏமா தங்கச்சி, அண்ணனை பார்க்க உனக்கு பாவமா தெரியலையா? ஏன் மாணிக்கனே கொஞ்சம் இருங்க, தண்ணி எடுத்துட்டு வாரேன். பாவம் அவரே கிறங்கி போய் உட்கார்ந்துருக்காரு. உயிரை வாங்குறாளுவோ. மகராசி, ஒரு மடக்கு தண்ணியை குடிச்சிட்டு பேசுறமா போருங்க. ஆனா அம்புஜம், இது உனக்கே ஓவரா தெரியல. என்ன ஏதுன்னு விசாரிக்காமவே இப்படி போட்டு அடிக்கிறியே. எல்லா பொம்பளைங்களும் இப்படிதான் இருப்பீங்க போல. உமரை இன்னும் கொல்லாம வச்சிருக்கேன்னு நினைச்சுக்கிறோம். என்ன சொல்லுங்கண்ணே, சொல்லுங்க சீக்கிரம் சொல்லுங்கண்ணே. அட பொறுமா அம்புஜம், தெரியாம தான் கேட்கேன். உங்க அப்பாலாம் 1000 தப்பு பண்ணாலும் பொறுத்துக்கிறீங்க. புருஷன் ஒரு சின்ன தப்பு பண்ணா கூட போட்டு அடி வெளுத்துடுறீங்க. அது எப்படிம்மா? அதே மாதிரி அம்மா 1000 திட்டு திட்டினாலும் பொறுத்துக்கிறீங்க. மாமியாக்காரி லேசா ஒரு திட்டு திட்டினா கொந்தளிச்சுக்கிட்டு வாரீங்க. இது என்னம்மா சைக்காலஜி? எனக்கு ஒன்றும் புரியலை. தப்பு தாமியா மனுஷா, தப்புதான். நானும் ஒரு கேள்வி கேட்கிறேன். எல்லா ஆம்பளையும் சொல்லல, ஒரு சில ஆம்பளையை தான் சொல்றேன். கல்யாணம் கட்டிக்கிட்டு புகுந்த வீட்டுக்கு வரவா தான் புருஷன் தன்னை ராணி மாதிரி வச்சு பாத்துக்குவாருன்னு நினைக்கும். ஆனா அது கூட வேண்டாம், ஒரு வேலைக்காரி மாதிரி ஒரு அகதி மாதிரியும் அடிமையா நடத்துறீங்களே. இது என்ன நியாயம்? இது என்ன சைக்காலஜி? உங்க சைக்காலஜி சொல்லுமியா? போட் 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 அம்புஜக்கா, தூள்கா. இந்தாங்க மாணிக்கனே, தண்ணியை குடிங்க, குடிச்சிட்டு பேசுங்க. அதான் குடிச்சிட்டீங்களா மனுஷா, சொல்லும். ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி, அதான் கல்யாணம்லாம் ஆகுறதுக்கு முன்னாடி, நான் ஒரு ஆபீஸ்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் பார்த்துக்க. என்ன எல்லாம் மேலே பார்க்குதுவோ? ஓ ஃப்ளாஷ்பேக்கா, நம்மளும் பார்ப்போம். இப்போ சொல்லுங்க மாணிக்கனே. அந்த பொண்ணு பேரு ஜெஸ்ஸி. அப்போ எனக்கு ஒரு 26 வயசு இருக்கும். அப்போ தான் நான் வேலை பார்க்குற ஆஃபீஸில் புதுசாக ஜாயின் பண்ணான். எனக்கு அவளை பார்த்த உடனே பிடிச்சி போச்சு. ஆனால் ரொம்ப நாளாக அவகிட்ட சொல்லாமல் வச்சுருந்தேன். அவளை எனக்கு ரொம்ப பிடிச்சி போனதுனால டெய்லி அவள் வர பஸ்ஸில் தான் நானும் வருவேன். பைக்கு வச்சுருந்தேன். அவளை பார்த்ததுலேருந்து அந்த பைக்கை நான் எடுத்ததே கிடையாது. அவள் போகிற பஸ்ஸில் தான் நானும் போவேன் வருவேன். பஸ்ஸில் ஜன்னல் ஓரத்தில் உட்காந்துருப்பா ஜெஸ்ஸி. இதில் காதல் பாட்டு வேற போட்டு விடுவாங்க. அவளை ரசிக்கிறதுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அவளை உருகி உருகி ரொம்ப நாளாக ஒன் சைடாகவே லவ் பண்ணிட்டு இருந்தேன். என்ன என்ன ஃபீலிங்கு? ஒழுங்கா கதையை மட்டும் சொல்லுமியா. பிரமாதமா இருப்பாளாம். இப்போ உங்ககிட்ட கேட்டமா? அம்புஜம், சரி அம்புஜம், மன்னிச்சிரு. என்ன இந்த அக்கா கிடக்காவோ, நீங்க சொல்லுங்கண்ணே. எத்தனையோ நாள் அவளை ரசிச்சுக்கிட்டே பஸ்ஸில் டிக்கெட்டு வாங்காமவே கீழே இறங்கிடுவேன். அவளாலேயே எனக்கு டிக்கெட்டு காசுலாம் மிச்சமாயிருக்கு. நம்ம கல்யாணத்துக்கு அந்த காசை சேர்த்து வச்சுக்கணும் மறைமுகமாக சொல்கிறேன்னு நானே நினச்சிக்குவேன். ஒரு நாள் பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது டிக்கெட் எடுக்கலான்னு பர்ஸை பார்த்தா அவள் பர்ஸு இல்லை. பர்ஸை வீட்லேயே வச்சுட்டு வந்துட்டா. திருன்னு முழிச்சுக்கிட்டே நின்னான். அப்புறம் நான் அங்கே தானே வேலை செய்கிறேன், அதனால் என்னையும் பார்த்தா. நான் தெரியாத மாதிரியே என்னன்னு கேட்டேன். இந்த மாதிரி பர்ஸை வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன், டிக்கெட் எடுக்க காசு இல்லை, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டா. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக போச்சு. முறை அப்போ தான் என்கிட்ட பேசவே செஞ்சா. நானும் காசு கொடுத்து அவளுக்கு உதவுனேன். அதுக்கு நீங்கள் செஞ்ச உதவிக்கு ரொம்ப தேங்க்ஸுன்னா. நானும் ஹீரோ மாதிரி ஒருத்தங்க கஷ்டப்படும் போது ஹெல்ப் பண்ணலன்னா நம்மளாம் மனுஷங்களே இல்லை அப்படின்ட்டு பில்டப்லாம் கொடுத்து பேசினேன். அதாம்யா நீர் பேசுவீரு.
இப்படிதானே வாழைப்பழம் மாதிரி பேசி பேசி என்னை ஏமாத்தினீரு. சொல்லுறதை கேளு அம்புஜம், இடையில இடையில பேசாத. மறுநாள் காலையில் அதே பஸ்ஸில் வச்சு நேற்று நான் கொடுத்த காசை, டிக்கெட்டுக்கான காசை என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தா. எனக்கு ரொம்ப வெக்கமாக இருந்துச்சு. இருந்தாலும் கடன் அன்பை முறைக்கும்பாங்கள்ல, அதே மாதிரி நம்ம காதலையும் முறைச்சிடக்கூடாதுன்னு அந்த காசை நான் திருப்பி வாங்கிக்கிட்டேன். இப்படியே கொஞ்ச நாள் போச்சு. அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு அதே பஸ்ஸில் மறுபடியும் நானும் ஏறினேன், அவளும் ஏறினான். அவள் என்னையை பார்த்து முறையாக சிரிச்சா, நானும் அவளை பார்த்து சிரித்தேன். எனக்கு ரொம்ப மனசுக்குள்ளே பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரியே இருந்துச்சு. இப்படியே நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பேசி லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஒரு நாள் எங்கள் ஆஃபீஸில் ஓணம் பண்டிகை. எல்லாரும் வேஷ்டி சட்டையில் வந்தோம். லேடிஸும் புடவையில் வருவதா சொல்லியிருந்தாங்க. என்னோட ஜெஸ்ஸியும் புடவையில் வருவா அப்படின்ட்டு நான் ரொம்ப நேரம் காத்துக்கிட்டு இருந்தேன். அவள் அழகில் மயங்கி விழுந்துருவேன்ட்டு நினச்சி கனவுலாம் கண்டுட்டு இருந்தேன். அப்புறம் ரொம்ப நேரம் காத்துக்கிட்டு இருந்தேன், ஆனால் அவள் வரவே இல்லை. என் ஃப்ரெண்டுக்கிட்டலாம் சொன்னேன் அவளை எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு. என் கூட வேலை பார்க்குற பையனுங்களுக்கெல்லாம் தெரியும். அவள் எனக்கு கிடைக்கலன்னா நான் செத்துருவேன், என்னையால் தாங்கவே முடியாது, அவளை தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு பைத்தியக்கார நிலவில் நான் இருந்தேன். அவ்வளோ பைத்தியமாக நான் ஜெஸ்ஸியை லவ் பண்ணேன். எங்கள் அம்மாக்கிட்டேயும் சொன்னேன், இந்த மாதிரி நான் ஜெஸ்ஸிங்கிற ஒரு பிள்ளையை லவ் பண்ணுறேன், என்னை கல்யாணம் பண்ணி வைமா அப்படின்னு. அவள் எனக்கு ஒத்துக்கவே இல்லை. பிடிவாதமாக இருந்து தப்பிச்சு எங்கள் அம்மாக்கிட்ட இருந்து தப்பிச்சு எப்படியாவது கல்யாணம் பண்ணணும்னு நினச்சேன். நான் ரொம்ப பிடிவாதமாக இருந்ததுனால அவள் ஒத்துக்கிட்டா. பொண்ணு கேட்கறதுக்கு வர்றதுக்கும் சம்மதிச்சா. அவங்க கிறிஸ்டின்னு மதம் மாதிரி கல்யாணம் பண்ணுறதுக்கு அவங்க வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்கன்னு ஒரு தயக்கமாகவே இருந்துட்டு இருந்துச்சு. அதனால கொஞ்ச நாள் போட்டுன்னு இருந்தோம். ஒரு நாள் நான் அவளுக்கு நிறைய மல்லிப்பூ வாங்கிட்டு பஸ்ஸில் ஏறினேன். ஆனால் அந்த பஸ்ஸில் அவள் வரவே இல்லை. பூலாம் ரொம்ப வாடி போயிடுச்சு. ஆஃபீஸ் வாசலில் போய் இறங்குறேன். ஆஃபீஸும் இன்னைக்கு கிடையாது, லீவுன்ட்டாங்க. என் ஃப்ரெண்டுக்கிட்டலாம் என்னாச்சுன்னு கேட்டேன். அப்புறம் ஒரு பக்கம் நான் வாங்கிட்டு வந்த பூ காயுதேன்னு ஒரு கவலை, இவனுங்க வேற லீவுன்னு போக சொல்கிறானுங்க. நான் ஜெஸ்ஸியை பார்ப்பேனா மாட்டேனான்னு ரொம்ப ஒரு ஏக்கத்தோடையும் சோகத்தோடையும் இருந்தேன். அப்புறம் அங்கே இருந்து என் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு, என்னடா ஆச்சு இன்னைக்கு, என்ன ஒரே பரபரப்பாக இருக்க மாதிரி இருக்குது, ஆஃபீஸும் லீவுங்கிறாங்க, என்ன ஆச்சுன்னு ஒன்றும் புரியாமல் கேட்டேன். அதுக்கப்புறம் தான் அவன் சொன்னான், உனக்கு ஒரு விஷயமே தெரியாதா, நம்ம ஆஃபீஸில் வேலை பார்க்குற ஒரு பொண்ணு இறந்துட்டாலாம், பேர் என்னன்னு தெரியல, எந்த பொண்ணுன்னு தெரியல அப்படின்னா. என்னாச்சுன்னு கேட்டதுக்கு அவங்க அப்பா கூட ஜீப்பில் போயிட்டு இருக்கும்போது ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. அப்புறம்னே அதுக்கப்புறம் தான் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்தான். நான் லவ் பண்ணுற விஷயம் அவனுக்கு தெரியும்னு சொன்னேன்ல, அவன் வந்து இறந்தது வேற யாரும் இல்லை, உன்னோட ஜெஸ்ஸி தான் அப்படின்னு சொன்னான். அப்படியானே? ஆமாம். அது கேட்ட உடனே காதில் வேகம் அடித்த ஒரு சத்தம் கேட்கும்ல, அந்த சத்தம் மட்டும்தான் எனக்கு கேட்டுச்சு. கையில் இருந்த பூவும் செத்துருச்சு, அவளும் செத்துட்டா. என்ன ரொம்ப அழுகையா வருதுனே, போதும்னே போதும். என்னே சாரிண்ணே, நான் கூட அம்புஜக்காவை ஏமாத்திட்டீங்களோன்னு ரொம்ப தப்பாக நினச்சிட்டேன். ஆனால் அவங்களுக்குள்ள காதல் காவியங்கிறது இப்படி தெரியாமல் புரிஞ்சுக்கிடாம பேசிட்டேனே. இந்த தங்கச்சியை மன்னிச்சிரு. ஆமையும் மனுஷா, உண்மை என்னன்னு தெரியாம போட்டு இந்த அடி அடிச்சிட்டேன். என்னையும் மன்னிச்சிரும் மனுஷா, என்னையும் மன்னிச்சிரும். இனிமே இந்த தப்பை நான் பண்ண மாட்டேன். இனிமே பண்ணுறதுக்கு என்ன இருக்கு அம்புஜம், அதுதான் சல்லியா நொறுக்கி புட்டியே இனிய. அம்புஜம் கவலைப்படாத, வா இந்தா இங்கே வந்து உட்காரு.
உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். யோ மாணிக்கம், என்னைய மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லும்யா. எனக்கு மனசே கேட்கல. உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிறாம இப்படி போட்டு அந்த மனுஷனை அடிச்சிட்டியே, இப்ப மன்னிப்பா கேட்குற? என்ன அம்புஜம் நீ? சொல்லும்யா, ஏதோ பேசணும்னு கூப்பிட்டீரே. வாழ்க்கையில ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ அம்புஜம். என்ன மனுஷா சொல்லும், நான் கேட்டுக்கிறேன். சொல்லுங்கண்ணே சொல்லுங்க, நானும் கேட்டுக்கிறேன். ஆமா மாணிக்கண்ணே, சொல்லுங்க, நானும் கேட்டுக்கிறேன். எதையும் அதிகமாக ஞாபகம் வச்சுக்காதீங்கம்மா, அதான் சொல்ல வந்தேன். அதுதான் உங்களுக்கும் உங்கள் மனசுக்கும் நல்லது, வீட்டுக்கும் அதுதான் நல்லது, நாட்டுக்கும் அதுதான் நல்லது. எதையுமே அதிகமாக ஞாபகம் வச்சுக்காதீங்க. விதமான பொய்களை வைத்து புரட்டும் உலகமடா தம்பி, தெரிந்து நடந்து கொள்ளடா, இதயம் இருந்த மறந்து சொல்லடா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சோனோ குயின்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். தேங்க்யூ.